வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். என்னடா அது, எங்கேயோ ஃபேன் கனெக்ஷன் வச்சிருக்கியடா, எதுக்குடா அது? டேய் ஏந்திரா எப்பா, என்ன ப்ரோ எந்திரிக்கவே மாட்டான், நல்லா தூக்கிட்டாளா மேட்ச்? எந்திரா எப்பா, நீங்க என்னடா அங்க இருக்கீங்க? நான் கூட சரி சின்னசாமியில மழை பெய்யுது, ஏதோ பிராக்டிஸ் கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். நிஜமாவே இன்னைக்கு மேட்ச் ஆடா? ஐயோ சரி சரி வந்து உட்காருங்க பேசலாம். சரி, அந்த ரிமோட் ஏசி ரிமோட் எங்கேயோ வச்சேன்டா. ஓ இங்க டாப் ஆஃப் த டேபிள். ஓகே ஓகே, ஒரு 4 நாளுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் டேபிள் டாப்பர்ஸா இருக்காங்க கலாய்ச்சிட்டு இருந்தேன். அதுவும் போச்சு. இப்ப தூக்கிட்டு போயிட்டீங்க கொத்தா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் திரும்பி டேபிள் டாப்பர்ஸ் ஆயிட்டீங்க. ஆரஞ்சு கேப் தூக்கிட்டு போயிட்டீங்க. எல்லாத்தையும் எங்கிட்ட இருந்து இப்படி புடுங்கிறீங்களா? டேய் பேசுறா டேபிள் டாப்பர்ஸ். நீ பழைய ஜோக்கோட ப்ராப்பர்ட்டி காமெடியோட வந்திருக்க. ஓ அப்பா, இன்னைக்கு ஒரு நல்ல விக்டரி. ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்பவே ஒன் சைடடாவே போயிடுச்சு மேட்ச். ஓவராலாவே கம்ப்ளீட் டாமினன்ஸ் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். வந்து ஒரு செம்ம டாமினன்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பவுலிங்ல பத்தி நம்ம பேசணும்னா, ஏன் ஹேசல்வுட் சின்னசாமிக்கு மட்டும் ஹேசல்வுட் யூஸ் பண்றாங்கன்னு தோணுது. அவே கேம்ஸ் எல்லாம் டஃபியா கூட்டு போறாங்க. ஹேசல்வுட் வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க சின்னசாமிக்குன்னு. இன்னைக்கு போட்டாரு பாரு ஒரு பவுலிங் வச்சு மரமரமா நட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு டெரிஃபிக்கான பவுலிங் போட்டாரு. அதுவும் ஸ்பீடு 140 கிளிக் பண்றாரு, 144 கிளிக் பண்றாரு. இன்னைக்கெல்லாம் செம்ம ஸ்பீடா போட்டாரு. அதுவும் அந்த நிக்கலஸ் பூரான போல்ட் எடுத்த பால்லாம் ஒரு டெரிஃபிக்கான பால். இன்னைக்கு கமெண்ட்ரிலையும் வேற போட்டு காப்பினாங்க எப்படி அந்த பால் அவர் லோட் பண்றாரு. ஒரு ஸ்லோவர் டெலிவரி மாதிரி லோட் பண்ணிட்டு நல்லா ஃபாஸ்டா தள்ளி விடுறாருன்ட்டு. அதுல நிறைய பேட்ஸ்மேன் டிசீவ் ஆனாங்க. போன வருஷமும் நிறைய பேர் டிசீவ் ஆனாங்க. இந்த வருஷமும் இட்ஸ் கண்டினியூவிங். அதுவும் இல்லாம அந்த டெஸ்ட் மேட்ச்ல இருந்து வச்சு அடிக்கிறாரு பாரு, சூப்பரா கும்முன்னு போகுது. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அந்த அதர் ஹேண்ட் புவி, இத்தனை வருஷமா ஒரு மனுஷன் இத்தனை வருஷம் ஐபிஎல் ஆட்டாரு, கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எங்க போனாலும் பெர்ஃபார்மன்ஸ், எந்த பிரான்சைஸ்ல அவர் ஆனாலும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஹீஸ் நெவர் கெட்டிங் ஓல்டு, ஏஜிங் இருக்கு ஃபைன் வைனுங்கிற மாதிரி சும்மா போட்டு இன்னைக்கு தள்ளி குச்சி பறக்குது, பறக்குது, குச்சி தெறிக்குதுங்கிற மாதிரி போட்டு தெறிக்க விட்டுட்டு இருந்தாரு. சும்மா நொறுக்கி எரிஞ்சிட்டாரு. செம்மையா இருந்துச்சு பார்க்கவே புவி. அந்த அதர் ஹேண்ட் ரசிக்ஸலாம் போன மேட்ச் நான் அவர் போன விதத்தை பார்த்து இன்னைக்கு இன்ஜுரி ஆயிடுவாரு அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. பட் வந்து அந்த இன்ஜுரியில இருந்தெல்லாம் மீண்டு வந்து திருப்பி இன்னைக்கு ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ். அந்த யஷ்தயால் ஸ்பாட்டை வந்து சீல் பண்ற மாதிரி ஒரு பிளேயரு. இனிமே மங்கேஷ் யாதவ்லாம் சான்ஸே கிடையாது, முடிஞ்சு போச்சு சொல்லி. ரசிக் சலாம் தான் ஆடுவாருன்னு எல்லாம் வச்சு இன்னைக்குமே செம்மையா போட்டாரு. ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ். குர்னால் பாண்டியா என்னன்னா, அந்த பவுன்சர் வந்து அவர் ஒரு சர்ப்ரைஸ் பாலா யூஸ் பண்ணலாம். அது இல்லாம பேட்ஸ்மேன்லாம் இப்ப அதுவும் எல்எல்ஜி பேட்ஸ்மேன் பார்த்தா அதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்காங்க. நீ பவுன்சர் போட்டா நான் அந்த ஷாட் வச்சிருக்கேன், புல் அடிக்க போறேன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்க மாதிரி நீங்க அடிச்சாங்க. அதை சர்ப்ரைஸ் பாலா யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஓவர் டூ பண்றாரோ அப்படின்ட்டு ஸ்லைட்டா எனக்கு தோண ஆரம்பிக்குது. பட் அந்த சைடுக்கா ஒரு பால் விட்டு விக்கெட் எடுத்தாரு. ஏதாவது ஒரு வேரியேஷன்ல எப்படியோ போட்டு விக்கெட் எடுத்துறாரு. அவனுக்கு 2 விக்கெட். ஆர்சிபி பவுலர்ஸ் இன்னைக்கு ஓவராலா இப்போ ஆர்சிபிக்கு ஒரே ஒரு வீக்னஸ் இருந்தது, அபிநந்தன் சிங் வீக்னஸ் இருந்தது. அதையும் இப்போ முடிச்சுட்டு ரசிக்தார் எடுத்துட்டு வந்துட்டீங்க. அவர் வேற லெவல்ல போறாரு. லாஸ்ட் மேட்சே நம்ம சொன்னோம், இந்த ஸ்லோவர் எல்லாமே அவர் கரெக்டா இருந்தது. இந்த மேட்ச் 2 இம்பார்ட்டன்டான விக்கெட் எடுத்திருக்காரு. பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்தாரு, அப்புறம் முகுல் சௌத்ரி நல்லா போயிட்டு இருக்கும்போது அவர் விக்கெட்டே எடுத்துட்டாரு. ஸோ அந்த இடத்துல அந்த 5th பவுலர் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டான ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஒரு வீக்னஸ் இருந்தது, அதையும் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. இதுல எங்கடா நான் ஆர்சிபில எங்கடா வீக்னஸ் பாக்குறது எனக்கு சத்தியமா தெரியல. அப்பதான் நல்லா இருக்கும், தோக்கணும் ஜெயிக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். பழைய நிலைக்கு வந்து எல்லாமே ஆர்சிபி பக்கம் வருது. இப்பதான் திரும்ப ஃபர்ஸ்ட் வராங்க. ஆரஞ்சு கேப் எங்க வரணும் வந்து சேருது. நல்லா இல்ல ப்ரோ, ரொம்ப ஒரு மேட்ச் தோத்துருங்க. அப்புறம் ஏங்க வேல் பிரச்சனை? ஆர்சிபினாலே ஒரு வன்மத்தை கக்குறீங்க. என்ன நீங்க கமெண்ட் நண்பர்களே, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க. ஆர்சிபி ஹேட்டர்னு வேணா இங்க எழுதிட்டு வரட்டா? உங்களுக்கு பத்ரிநாத்தே பரவாயில்ல போல இருக்கு. வேல் பிரச்சனை போடுங்க, நல்லா தட்டி எரிங்க.
அதான் நான் ஒரு பண்ணா கொஞ்சம் நல்லா போவோம் அப்படிலாம் இருந்தா ஏன்னா ஜெயிச்சே இருந்தா எப்படா உங்கள்கிட்ட வந்து புல் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம அப்படியே எல்எஸ்ஜியோட பேட்டிங் பார்த்தா எல்லாம் பெரிய நேமா இருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதா எல்லாம் பெரிய நேமா இருக்கு. பட் பர்ஃபார்மன்ஸே சுத்தமா இல்ல. மார்க்ரம் மிச்சல் மார்ஸ் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா விக்கெட் த்ரோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிசர்வ் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு நல்ல டச்சே இல்ல. ஆக்சுவலா ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு தவிர அது ரொம்ப ஸ்லோவர் இன்னிங்ஸ். இப்போ பெரிய டார்கெட் இல்லாதனால ஜெயிச்சு குடிச்சிட்டாரு. மத்ததா அப்புறம் நிக்கோலஸ் பூரான் அவரும் இந்த வருஷம் கேம் கிரீன் மாதிரி ஒரு பெரிய ஸ்கேமா பண்ணிட்டு இருக்காரு. இதுல வேற வைஸ் கேப்டன் போல இந்த மேட்ச் கேப்டன்சி வேற எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. எப்படி வச்சு ஓட்ட போறாங்கன்னு தெரியல. ஆயுஷ் பதோனி மட்டும்தான் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. அதுவும் நம்பர் அவர் கொஞ்சம் லேட்டரான வராருன்னு நினைக்கிறேன். அவரையே மேல பூஸ்ட் பண்ணிட்டு ரிசர்வ் பண்ணலாம், சுத்ததான் போறேன்ட்டு கீழே வரலாம். அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. ரிசர்வ் பண்ணிட்டப்போ கொஞ்சம் கீழே வந்து அட்டாக்கிங் ஆப்ஷன் எடுத்து ஆடி பார்க்கலாம், மேபி ஒரு டச் கிடைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் முகுல் சௌத்ரி ஒரு நல்ல அடிஷன், சூப்பரா ஆடினாரு. கடைசி 3 மேட்ச், போன மேட்ச் வந்து கொஞ்சம் இயர்லியரா அவுட் ஆனாலும் ஷார்ட்ஸ் ஒரு 2-4 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். சூப்பரா ஆடினாரு. இன்னைக்குமே வந்து குருணால் பாண்டியாவுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன ரைவல்ரி மாதிரி போச்சு. அது சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எப்படி ஈவன் கண்டஸ்டா இருந்தது. குருணால் பாண்டியாவும் பயங்கர எஃபெக்டிவா போட்டுட்டே இருந்தாரு, இவரும் பயங்கரமா அடிச்சுட்டு இருந்தாரு. சோ அது நல்லா இருந்துச்சு. எனக்கு அவங்க எங்க வந்து எல்எஸ்ஜி மேட்ச விட்டாங்கன்னு வையேன், எல்எஸ்ஜியோட பவர் பிளேல அப்படியே இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா ஆர்சிபி பவர் பிளே பிச்சு கொஞ்சம் ஸ்லோ. உண்மையா ஒத்துக்கணும், எனக்கு பிச்சு கொஞ்சம் ஸ்லோ. பவுலருக்கு நல்லா எஃபெக்டிவா இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸ் போட்டா திரும்பிச்சு, பேசர்ஸ் போட்டா நல்லா ஸ்லோ ரன்லாம் போட்டா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த பவர் பிளேல ஒரு ஃபர்ஸ்ட் 7 ஓவருக்கு எல்எஸ்ஜி வந்து 20 டாட் பால். ஃபர்ஸ்ட் 7 ஓவர்ல 20 டாட் பால், 3.2 ஓவர்ஸ் டாட் பால்ல மட்டுமே ஆடி இருக்காங்க. அப்படிங்கும் போது உனக்கு எப்படி அது ஸ்கோர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்? அங்கேயே மேட்ச் ஆக்சுவலி விட்டுட்டாங்க. விக்கெட்ஸும் போயிடுச்சு. டாட் பால் வந்தா கூட பரவாயில்ல, அப்படியே சைட் பை சைட் விக்கெட்ஸும் போயிட்டே இருக்கு. மிச்சல் மார்ஷ் இன்னைக்கு இந்த பிச்சை கணிச்சு அவர் தான் கொஞ்சம் டீசெண்டா ஆடினாரு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ட்ரபிள் இருந்தாலும் அவர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஷார்ட்ஸ் இன்ஃபீல்டு கிளியர் பண்ணி போயிருக்கலாம். பட் இந்த பிச்சை கணிச்சு டீசெண்டா ஆடினாரு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா யாருமே அடிக்கல. பூரான்னா சுத்தமா டச்சிலே இல்ல. அவருக்கு பால் எங்க போகுது எங்க வருது ஒண்ணுமே புரியல. ரிஷப் பண்ட் வந்து இன்னைக்கு செம்மையான ரெசிலியன்ஸ் காட்டினாரு. அவருக்கு கையில அடிபட்டாலும் திருப்பி உள்ள வந்தாரு. ஆனா அந்த கையில அடிப்படுற வரையும் அவர் எப்படி விளாண்டாரு? அந்த ஃபர்ஸ்ட் 3 பால் 4 பால் நினைக்கிறேன், 4 பாலுமே டாட்டு. அவர் அடிக்கிற இன்டென்ட் இல்லாமலாம் இல்ல, வீசதான் போனாரு, பாலத்தை வீசதான் போனாரு. ஆனா பீட்டாய் பால் மிஸ் ஆச்சு. அகைன் ஹேவ்ஸ்லோட்டோட அந்த ஸ்டார் டெலிவரி ஸ்லோ ரன் மாதிரி லோட் பண்ணிட்டு வந்து அதை ஃபாஸ்டா போட்டு பட்டுன்னு ஒரு அடி விழுந்துச்சு. ஆனா திருப்பி கம்பேக் கொடுத்தாரு. பட் ரிஷப் பண்ணிட்டாலும் அந்த டச்சில் இல்ல. ஆயுஷ் பதோனி ரொம்பவே சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அவர் பவர் ஹிட்டர் கிடையாது, அவர் வந்து உங்களுக்கு பினிஷர் கிடையாது, அவர் வந்து பவர் ஹிட்டர் கிடையாது. நான் போன சீசன்ல இருந்தே அதை சொல்லிட்டு இருக்கேன், தெம்பு இருக்கா நீங்க. போன சீசன்ல பவர் ஹிட்டர் கிடையாது. அவர் வந்து நயக்கா அந்த கேப் ஃபைண்ட் பண்ணி போர் அடிக்கிற ஆளு. கொஞ்சம் பால் அவருக்கு வாக வந்தா தூக்கி 6 இன்ஃபீல்ட் நல்லா தூக்கி அந்த லைன்ல 6 அடிக்கிற ஆளு. அவர் தூக்கி எங்கெங்கெல்லாம் அடிக்கிற ஆள் கிடையாது. அவரை ப்ரொமோட் பண்ணி மேல ஆடிட்டு மத்தவங்க எல்லாம் ஒரு ஸ்டெப் கீழே தள்ளலாம். அதுதான் எல்எஸ்ஜிக்கு ஒர்க் ஆகும். டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு அவரோட ஸ்கில்ஸை ஆயுஷ் பதோனி. அப்துல் சமாத் இந்த சீசன் ஃபுல்லா அடிக்கவே இல்லை, சுத்தமா அவருக்கு பேட்லேயே படல. அகைன் முகுல் சௌத்ரி வந்து பேசர்ஸ் அடிச்சாரு, பேசர்ஸ் நல்லாவே அடிச்சாரு. ஸ்பின்னர்ஸ்ல அவர் கொஞ்சம் திணற மாதிரி தான் இருக்கு. ஆஸ் அ பினிஷருக்கு அதான் தேவை, பேசர்ஸ் அடிக்கிறதான் தேவை. பட் அந்த ஸ்பின்னர்ஸ் அடிக்கிற எஃபிஷியன்சி அவர் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டாருன்னா சூப்பரா இருக்கும். இதுதான். மற்றபடி எல்லாருமே இன்னைக்கு ஃபிளாப்பு தான். நம்ம ஆர்சிபி பவுலிங் பத்தி பிரவீன் ப்ரோட்ட கேட்டுருவோம். இது வரைக்கும் நம்ம பவுலிங்ல தான் அங்க குறை கண்டுபிடிச்சு சொல்றதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வந்து அவங்க எப்போ வந்து அபிநந்தனை வெளில வச்சுட்டு திரும்ப அவங்க போன வாட்டி ரசிக் தார் எடுத்துட்டு வந்தாங்க. போன மேட்சே அவர் நல்லா போட்டிருந்தாரு. அந்த அடிபட்டு இருந்தாலுமே நம்ம போட்டு ஜெயிச்சு கொடுக்க போறோன்ற அந்த வெறியோட தான் இந்த முடிஞ்ச வரைக்கும் போட்டு போனாரு. இந்த மேட்சுமே சரியா அதுல இருந்து ரெக்கவர் ஆவாருன்னு நினைக்கிறப்போ நீங்க வந்து ரொம்ப நல்லாவே போட்டாரு. அங்க அந்த ஸ்பாட் அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க. அங்கேயே அவங்க பவுலிங் வந்து எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி ஏசிலோட பத்தி சொல்லவே தேவையில்ல. வருவாங்க வந்து ஒரு கிளியர் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றாரு பாத்தீங்களா. டஃபி இருந்தாலுமே இங்க வந்து இவர் போடுறது நீங்க சொல்ற அந்த டெஸ்ட் லென்த் அவங்க போடுறப்ப பேட்ஸ்மேன் ஈஸியா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்களால கெஸ் பண்ண முடியல. நீங்க இப்படி கையை விட்டு இப்படி சும்மா விடுறாரு, அது அவ்வளவு 140 போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. அது யாராலையும் ப்ரெடிக்டே பண்ண முடியல. 3 ஓவருக்குலாம் 10 ரன் ப்ரோ. புவி டைம் அண்ட் அகெயின் அது ஏன் ஒரு ஜெம் ஆஃப் தி பிளேயர் அவரு அதை சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்றது வந்து அவர் ஒரு வாட்டியுமே அவருக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல, எல்லா பவுலர்ஸுமே அடி வாங்குறாங்க. அது மாதிரி புவியும் அப்பப்ப அடி வாங்குறாரு. ஆனா டைம் அண்ட் அகெயின் விக்கெட் எடுத்து ஒரு டீமுக்கு வந்து கன்சிஸ்டன்டா டெலிவர் பண்ணி கொடுக்கறதுல உண்மையாவே புவி ரொம்ப ஒரு தனியா தெரியுறாரு. இந்தியன் பவுலர்ஸ்ல ரொம்ப வருஷத்துல எடுத்து பாத்தீங்கன்னா எப்ப ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. இன்னும் இன்னைக்கு வரைக்கும் ஓடி வந்தாலும் விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி அந்த போல்ட் எல்லாம் தெரிக்குதுதான் ஒரு சூப்பரா போட்டிருந்தாரு ப்ரோ. அது மாதிரி நம்ம 2 ஸ்பின்னர்ஸ் இந்த வாட்டி ப்ரோ, 2 ஸ்பின்னர்ஸ்க்குமே வந்து அவங்க என்னென்ன பால் போடுறாங்கன்றதை விட அவங்க 2 பேரோட ஆட்டிடியூட் பாருங்களேன், அந்த ஸ்பிரிட் இருக்கு. இவரும் சரி அவரும் சரி போட்டி போடுறாங்க பேட்ஸ்மேன் கூட.
அவங்க போறதுலயே ஒரு கான்பிடன்ஸ் தெரியுது. நீங்க கான்பிடன்ஸ் வந்து நான் 2 பேர்கிட்டயும் ஈக்குவலா பாக்குறேன். இவரும் வந்து ஒரு பேட்டிலுக்கு தான் ரெடியாகி வர்றாரு அந்த ஓவர் போடுறப்ப. சுயாஷும் அதே மாதிரிதான். முடிஞ்ச அளவுக்கு வந்து மைண்ட்லயே வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது அவங்க பவுலிங்ல கிளியரா தெரியுது அவங்க போடுறப்போ. எங்களுக்கு ஏதாவது கிரெடிட்ஸ் கொடுங்கடா, நாங்க அடிச்ச அடி தானே அபிநந்தன் தூக்கிட்டு ரசிக்தார் கொண்டு வந்தீங்க, ஏதாவது கிரெடிட்ஸ் அப்போ கொஞ்சம் தட்டி கொடுத்துடுங்க. அதே மாதிரி அப்படியே மூவிங் ஆன் நம்ம ஆர்சிபியோட பேட்டிங்க்கு போயிருவோம். உக்காளி வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி ஒருத்தன் போனா நான் இடையில கூட 2 விக்கெட் போனோம்னா அச்சிச்சோ அப்படின்னு ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து ரஜத் பட்டிட்டாரு, ஜிதேஷ் சர்மா போனா எனக்கு அப்படியே பழைய ஆர்சிபி ஓல்டு மெமரிஸ் எல்லாம் அப்படியே வந்து போது கண்ணுல அச்சோ போச்சுரா இங்க இருந்து சோக் ஆயிடுவாங்களோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வரேன் டிம் டேவிட் வரான். அவன் எவனுமே நிறுத்துறமாலாம் தெரியல, வந்தா நான் அடிக்க போறாங்கிற மாதிரிதான் சுத்துன்னு சுத்தி தூக்கி சாத்துறாங்க. வரவங்கலாம் அடிக்கிறான் டிம் டேவிட். அதுக்கடுத்து பார்த்தா ரொமாரியோ ஷெப்பர்டு வரிசையா அப்படியே வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு மிடில் ஆர்டர் பிளேயர் ஆஸ் அ கேப்டன் வந்து நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி எந்த பிளேயருக்கா இருந்தாலும் ஆஸ் அ கேப்டன் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும் போது நல்லா கிரெடிட்ஸ் கொடுக்கும். எனக்கு ரஜத் பட்டிதார் இருந்ததுல வந்து அண்டர் த ரேடார், விராட் கோலி இருக்கிறதால ஒரு அண்டர் த ரேடார் போற மாதிரி இருக்கு. அவர் வந்து நம்பர் 4ல வராரு. நம்பர் 4ல வந்து போட்டு பட்டாசா அடிக்கிறாரு, எங்க பார்த்தாலும் தூக்கி தூக்கி சொல்லுறாரு. போன வருஷம் வந்து ஸ்பின் பவுலர் போட்டாதான் அடிச்சிட்டு இருந்தாரு. இந்த வருஷம் பாஸ் பவுலிங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சும்மா நொறுக்கி எறிகிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் ஸ்லோவரா போயிட்டு இருக்கும் போது அவர் வந்து சும்மா தூக்கி தூக்கி சாத்துறாரு. ரொம்ப நல்லா இருக்கு, அவர் விளையாடுறத பார்க்க நல்லா இருக்கு. அதுவும் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இப்படி ஒரு டெரிஃபிக்கா ஆடுறது வந்து பெரிய 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 பாசிட்டிவ். இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆடுறது பெரிய பாசிட்டிவ். ஹேட்ஸ் ஆஃப் ரஜத் பட்டிதார். அதே மாதிரி இன்னைக்கு அவர் கேப்டன்சிலையுமே ஹேசல்வுட்டுக்கு 3வது ஓவர் கொடுத்துதான் நிக்கோலஸ் புரான் எடுத்தாங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் போட்டா நிக்கோலஸ் புரான் செட்டில் ஆயிடுவாரோங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஹேசல்வுட் வந்து 3வது ஓவர் போட்டு நிக்கோலஸ் புரானை எடுத்துட்டு அப்புறம் ஸ்பின்னை கொண்டு வந்தாருப்பாரு. சூப்பரா இருந்துச்சு கேப்டன்சி, செம்மையா இருந்துச்சு பேட்டிங். இந்த ஃப்ளோ தயவு செஞ்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ரஜத் பட்டிதார். ப்ரோ நம்ம வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இல்ல அட்டாக்கிங் சாம்பியன்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து விக்கெட் விழ ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் யோசிச்சு குருணால் பாண்டியா உள்ள இருக்குவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் அவங்க இதுவே இல்ல. எப்படியா இருந்தாலும் ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது. அது 150 கீழே தான் இருக்கு, எப்படியாவது யாராவது லாஸ்ட்ல ஒருத்தவங்க வந்து மேட்ச் பண்ணிடலான்றதுனால அவங்களோட இன்டென்ட்டே வந்து என்ன இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு எப்படியும் நம்ம ஜெயிச்சாலே டாப் டேபிள் டாப் போயிடுவோம். பட் இருந்தாலும் நம்ம இந்த என்ஆர்ஆருமே வந்து ஏத்திடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தாங்க. அவங்க 12-13 முடிக்க போனாங்க. அங்க நடுவுல விக்கெட்ஸ் விழுந்துருச்சு, இல்லைன்னா மேட்ச் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும். வீடியோவும் சீக்கிரமா முடிச்சு பேசிட்டு இருந்தால இப்போ வரிசையா பேட்டர்ஸா வராங்க. நான் குர்னால் பாண்டியா மறந்துட்டேன். இப்போ சொல்லும் போது ஞாபகம் வருது. குர்னால் பாண்டியா நீங்க சொல்ற மாதிரி சோக்கார மாதிரி இருந்தா அவரை தூக்கி அனுப்பி விட்டு பின்னாடி ஒரு 14 ஓவர் அதுக்கப்புறம் இவரை போட்டு சாப்பிட்டுருக்கீங்க மீடியாவில் அனுப்பி. சப்போஸ் நீங்க விக்கெட்டே விட்டாலும், நீங்க போன மாதிரி விக்கெட்டே விட்டாலும் புவியவும் நம்ம வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. 2 பால் இருந்ததுன்னா கண்டிப்பா அவர் அடிச்சு கொடுத்துருவாரு. 2 பால் இருந்துச்சுன்னா வின்னிங் அந்த லைன் கிராஸ் பண்ண கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. சோ எங்க பார்த்தாலும் எனக்கு வீக்னஸ் தெரியல. இப்படி இருக்கிற ஆர்சிபி கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. நாளையே ஏன்ச்ச உடனே ஃபர்ஸ்ட் அந்த சுத்தி போடுற மீமை நான் போட்டு விட்டுருவேன். நான் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். IPL 2026 is all about 9 teams RCB to win a trophy. அப்படி ஸ்டார்ட் சொல்ற பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட். அவங்க வந்து எவ்வளவு டிம் டேவிடையும் ரொமாரியோ ஷெப்பர்டையும் டிலேவா இறக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு டிலேவா இறக்கதான் பாக்குறாங்க. இன்னைக்குமே பாரு ஸ்பின்னர்ஸ் போடுறாங்கன்னு தெரிஞ்சு ஜிதேஷ் சர்மா முன்னாடி இறக்குனாங்க. அவர் வந்து திக்வேஷ் ராத்தேவை தூக்கி ஒரு 20 ரன்ஸ் அடிச்சாரு ஒரு ஓவர். அதுக்கப்புறம் டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்டு உள்ள வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. பேஸ் பவுலிங் தான் வரும்போதுங்க வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு அந்த ஜாப். ஒரு ஆளுக்கும் ஒரு ரோல் ஸ்பெசிபிக்கா கொடுத்துருக்காங்க. ஏர்லியரா விக்கெட் போனா குர்னால் பாண்டியா நீ மேல போ, இல்ல கொஞ்சம் 10 ஓவருக்கு மேல விக்கெட் போனா ஜிதேஷ் நீ மேல போய் ஸ்பின்னர்ஸ் ஆடிட்டு அந்த 14 ஓவர்ல இருந்து அங்கதான் டிம் டேவிடுக்கும் ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு என்ட்ரி பாயிண்டே கொடுக்குறாங்க. ஒரு சரியான பிளானிங்ல போயிட்டு இருக்கு ஆர்சிபி பேட்டிங். மூவிங் நம்ம அப்படியே எல்எஸ்டி பவுலிங்க்கு போயிடுவோம். இன்னைக்கு உண்மையாவே ஆவேஷ் கான் சூப்பரா போட்டாரு. இந்த பிச் வந்து அவருக்கு செம்மையா செட் ஆச்சு, பயங்கரமா போட்டாரு. அந்த டெஸ்ட் மேட்ச்ல இருந்து அந்த கரெக்டா அந்த சீம்ல அடிச்சு நல்லா போட்டாரு. ஸ்லோவர் ரன்ஸும் நல்லா யூஸ் பண்ணாரு. அதுக்கு பெனிஃபிட்டா அவருக்கு இன்னைக்கு விக்கெட்ஸும் கிடைச்சது. 2 பெரிய விக்கெட், விராட் கோலி விக்கெட்டையும் படிக்கல் விக்கெட்டையும் எடுத்துட்டாரு. ஸோ டெரிஃபிக்கா போட்டாரு. அதுக்கான பிளஸ் அவர் கிடைச்சது. இன்னைக்கு அவர் தான் வந்து 4 ஓவர் போட்டு ஜஸ்ட் 23 ரன்ஸ் தான் கொடுத்திருந்தாரு. இந்த பிச்சை வந்து பயங்கரமா யூஸ் பண்ணது ஆவேஷ் கான் தான். பிரின்ஸ் யாதவோட ப்ராமிஸ் பத்தி எவ்வளவோ பேசிட்டே இருக்கும் எல்லா வீடியோலையும். அவர் வந்து செம்ம ப்ராமிசிங்கான ஒரு ஆளு. டென்னிஸ் பால் பேக்ரவுண்ட்ல இருந்து வராரு ஆளு. ஸோ அந்த யார்கர்ஸ் அதெல்லாம் நெயில் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாம் பார்த்து ஒரு டேலண்ட் பார்த்து அழைச்சிட்டு போய் அங்க இருந்து அவர் குரூம் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு நியூஸ்லாம் நான் கேள்விப்பட்டேன். அதுவும் அவருமே இன்னைக்கு பேக் போனை பிரேக் பண்ணாரு. ரஜத் பட்டிதார் அண்ட்
இவர் ஜிதேஷ் சர்மா செம்ம ஃப்ளூவெண்டா போயிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ளூவன்சில போனாங்கன்னா எப்பயும் மேட்ச் முடிச்சிருக்கும். அந்த இடத்துல குரூஷியலான 2 விக்கெட்டை தூக்கி விட்டாரு. ஸோ கிரெடிட்ஸ் டு ஹிம். மற்றபடி இன்னைக்கு யாரும் பெருசா ஒன்றும் போடல தம்பி. மந்தாகினி மேட்சா தான் போயிருச்சு. நான் அதனால ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எல்எஸ்ஜி ஆர்சிபி எப்பவுமே கொஞ்சம் நல்லா போகுமே அப்படின்ட்டு. நடுவுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் அப்ரோச்சில் தான் போனாங்க. விக்கெட் விட பெரிய பேட்ஸ்மேன்ஸ் ரன் அடிக்க சொல்லி தான் போயிட்டு இருந்தாங்க. இதே வந்து வேற ஏதாவது மேட்சா இருந்து டார்கெட் ஒரு 170 180 இருக்கப்போ இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆர்சிபி வந்து அவங்க பிளான்ஸ்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டோட்டல் இருக்கதாலதான் அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு இதுல வந்து காலை வச்சு ஆக்சிலேட்டர்ல காலை வச்சு அழுத்துறாங்க. 180னா அப்படி அழுத்திருக்கவே மாட்டாங்க. விராட் கோலியும் அப்படி ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆயிருக்கவே மாட்டாரு. இன்னைக்கு விராட் கோலியோட ஐடியல் சிச்சுவேஷன் இன்னைக்கு அவர் பாட்டுக்கு ஆடி கொடுத்துருக்காங்க. பவர் பிளே முடியறப்ப 20 பாலுக்கு 40 இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சிச்சு பிச் எப்படி பிஹேவ் பண்ணுது, நம்ம ஒரு 2 நின்றுவோம் அப்படின்ட்டு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். அவர் ஸ்லோவா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஆப்போசிட்ல ரஜத் பட்டர் வந்து ஷம்மியெல்லாம் தூக்கி சாத்துறாரு. அப்படிங்கும் போது இவர் அவரோட ஆங்கரிங் ரோல பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து அவங்களுக்கு கண்டிஷன் தெரியுது, அவங்களுக்கு எந்த டைம்ல எப்படி ஆடணும்னு தெரியுது, கரெக்டா ஆடுறாங்க. பவுலிங் பத்தி பேசினப்ப எல்எஸ்சி பவுலர்ஸ் ஃபுல்லாவே எல்லாருமே இந்தியன்ஸ் தான். எங்கேயுமே ஃபாரின் யூஸ் பண்ண ஒரே ஒரு இம்பாக்ட் 60 கொண்டு வராங்க. ஜார்ஜ் லிண்டே கொண்டு வராங்க. அவரையும் பெருசா யூஸ் பண்ணல, லாஸ்ட் மினிட்ல தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இந்தியன் பவுலர்ஸ் பார்க்க நல்லா இருக்கு. திக்விஜய் சரத்தி எல்லாம் லாஸ்ட் இயர் சூப்பரா பண்ணாரு. பட் இந்த இயர் அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. ஜார்ஜ் லிண்டே யூஸ் பண்றது ஒரு வேஸ்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த இடத்துல ஒரு மணிமாறன் சித்தார்த் மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் வந்து மிஸ் பண்றாங்க. அந்த மிஸ்டேக் வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும். ஜார்ஜ் லிண்டே வந்து அடிச்சு உங்களுக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க போறது தெரியாது. ஒரு 10 பாலுக்கு 30 ரன் அடிச்சு அப்படியே கான்டெக்ட் ஆஃப் கேமே மாத்த போற ஆளு கிடையாது. எவ்வளவு வருதோ நம்ம பேட்டிங்க்கு எவ்வளவு வருதோ அவரை அடிச்சுட்டு நம்ம பவுலிங் தான் அவங்க ஸ்ட்ரென்த், அதை வச்சு பேக்கப் பண்ணி போனாங்கன்னா கரெக்டா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ நம்ம ஆர்சிபி பத்தி பேசும்போது விராட் கோலி பத்தி பேசாமலே போறோம். இந்த பேட்டிங் பத்தி பேசும்போது விராட் கோலியை ஸ்கிப் பண்ணிட்டு போறோம். அந்த அளவுக்கு நீங்க பரப்பரையா பில் பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னைக்கெல்லாம் பேசியே ஆகண்டா விராட் கோலி பத்தி. இருந்தா ஆர்சியாப்பு திரும்பி வாங்கிட்டாரு. இந்த 5 மேட்ச் தான் விளாண்டுருக்கீங்க, 250+ அதுக்குள்ள அடிச்சிட்டாரு. இந்த சீசன் ஒரு 500 அடிச்சிருவாரு போல. சோ கன்சிஸ்டன்டா இவ்வளவு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. உங்களுக்கு இப்போ உங்களை மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்புக்கு இந்த மாதிரி விராட் கோலி மாதிரி ஒரு ஆள் தான் வேணும்ன்றப்ப இன்னைக்கு வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்ல 20 பால்ஸ் 40 அடிச்சாரு. லாஸ்ட் மேட்ச் என்னதான் ஸ்லோ இன்னிங்ஸா இருந்தாலும் ஒரு வின்னிங் எண்ட்ல தான் முடிச்சுங்க. ஸோ விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயரு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆர்சிபிக்கு ஆடி கொடுக்குறாரு. அவரு நம்ம மறந்துட்டு போற அளவுக்கு ஒரு டீமை பில்ட் பண்ணி வச்சிட்டீங்க. சந்தோஷமா தான் ப்ரோ இருக்கு. எவ்வளவு வருஷம் காலங்காலமா வந்து அந்த 3 பிளேயரு 2 பிளேயருன்னு அப்படியே இருந்து இப்ப விராட் கோலி நல்லா விளையாடுறப்பயே அவரை பத்தி பேச முடியாத அளவுக்கு இருக்கு. அதுதான் நீங்க சொல்றது இல்ல, அவர் விளையாடாம இருந்தவர் பேசாம இருந்தது வேற. அவன் நமக்கு ஜெண்டா போடுறான் ப்ரோ. அவர் போட்டா போட்டோம், அதெல்லாம் போட்டுட்டே இருக்கட்டும். நம்ம வந்து விராட் கோலி அவர் சொன்னாலும் சொல்லனாலும் நம்ம என்ன சொன்னாலும் விராட் கோலி வந்து பண்ணுதான் ப்ரோ. இதெல்லாம் ரொம்ப சீரியஸான இல்ல, பண்ணுதான். இன்னைக்கு 23 மேட்ச் முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் பாயிண்ட்ஸ் வந்து ரஹ்மான் டிவிலியர்ஸ் 17, வேல் பிரஜன் 15, பிரவீன் ப்ரோ 14. ஸோ இதுவரையும் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆர்சிபி சொன்னோம், ஆர்சிபி வின் பண்ணிருச்சு. நம்ம வந்து நாளைய மேட்சோட ப்ரெடிக்ஷன் போயிடுவோமா? நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மேட்ச் காத்துக்கிட்டு இருக்குன்னு தோணுது. மும்பை இந்தியன்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ். நாளைக்கு ரோஹித் சர்மா ஆட மாட்டாருன்னு வேற நியூஸ் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆட மாட்டாரு தான், ஒரு மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு தோணுது. ஸோ ஹூ இஸ் த ஃபேவரட்ஸ் ஃபார் டுமாரோ? சரி, ஓகே. நான் வந்து பஞ்சாப் தான் பேக் பண்றேன். பஞ்சாபும் வந்து கம்ப்ளீட்டா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுவும் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டானா வான்கடையிலாம் எப்பயுமே சரி அடிப்பாருன்னு நான் பிலீவ் பண்றேன். லாஸ்ட் இயரும் கூட சூப்பரா பூம்ராவெல்லாம் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு பஞ்சாப் கிங்ஸ் தான் ஜெயிக்கணும்னு எனக்கு தோணுது. நானும் அதேதான் ப்ரோ. மும்பை பக்கம் சாயலான்னு யோசிக்கிறேன். இப்ப ஹர்திக் பாண்டியாவும் இல்ல, யாரும் இல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான. இந்த கால்குலேட்லாம் பண்ணி பார்த்தா எப்படியா இருந்தாலும் டைம் அண்ட் அகைன் அவங்க மும்பை கூட எப்பவுமே நல்லா விளையாடுற டீமா மாறிட்டாங்க இப்போ பஞ்சாப். ஸோ பஞ்சாப் தான் நானும். நாளைக்கு நான் மும்பையோட போறேன். பிகாஸ் வந்து தெரியுதா, எங்கள்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுவிட்டு ஆப்போசிட்டா சொல்லி ஸ்கோர் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். அப்படி கிடையாது. ஆக்சுவலி எனக்கு சேஃபான பெட் என்னன்னா, நீங்க சொல்ற டீமே சொல்லிட்டு அப்படியே அந்த லீட்ல மெயின்டைன் பண்றதா எனக்கு சேஃபான பெட்டு. நான் வந்து நாளைக்கு எனக்கு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா லாங் டியூ. அப்ப என்ன சொல்றீங்க, ரோஹித் சர்மா இல்லாததுனால ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஓ, ரோஹித் சர்மா மேல வன்மமா உனக்கு? நான் சொல்லி முடிச்சிருவேன். அவங்க பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரொம்ப லாங் டியூ. ஆக்சுவலி சூரியகுமார் யாதவ் டியூ ஃபார் அ வெரி பிக் ஸ்கோர். திலக் வர்மா பேட்ல இருந்து ரன் வரல, அவருமே மேட்ச் வின்னரு. ஹர்திக் பாண்டியாவே மேட்ச் வின்னர். நல்லா மேட்ச் வின்னர் வச்சிருக்காங்க. நாளைக்கு யாராவது ஒருத்தருக்கு மாட்டோம். கண்டிப்பா பும்ரா நாளைக்கு விக்கெட்ஸ் காலம்ல வருவாருன்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு.
ஸோ அதெல்லாம் வச்சு நான் மும்பை இந்தியன்ஸோட போறேன். யா பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ யா வித் தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஃபார் டுடேஸ் வீடியோ. நான் போய் திருப்பி தூங்குறேன். நாளைக்கு வீடியோல பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் பிரவீன் அண்ட் வேல் ப்ரோன்னு இருக்கும்.